ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தனுஷோட நடிப்புல வெளியான கர படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ தனுஷ் ஒரு திருடனா இருக்காரு. அவரு ஒரு வீட்ல கொள்ளையடிக்க போகும்போது மாட்டிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மமிதா பைஜு நம்ம தனுஷ்ட ஒரு சத்தியம் வாங்கிடுறாங்க. இனிமேலும் நீ திருடக்கூடாது அப்படின்னு. அதனால தனுஷ் அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. 16 வருஷம் கழிச்சு நம்ம தனுஷ் திருப்பி அவர் சொந்த ஊருக்கு போறாரு. அங்க அவர் அப்பாக்கு சில கடன் இருக்கிறத நம்ம தனுஷ்க்கு தெரிய வருது. கடைசியில தனுஷ் என்ன பண்றாருன்னா, அந்த கடன அடைச்சு எப்படியாவது அந்த நிலத்த வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இதுக்கு நடுவுல கே.எஸ். ரவிக்குமாரும் இறந்து போயிடுறாரு. கடைசியில தனுஷ் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த பேங்க்க நம்ம எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. கடைசியில தனுஷ் எத்தன பேங்க கொள்ளை அடிச்சாரு? எதனால அவர் இந்த பேங்க்க மட்டும் தான் செலக்ட் பண்ணி கொள்ளையடிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது யாரு? கடைசியில போலீஸ் ஆபீசர் எல்லாரும் சேர்ந்து தனுஷ கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கடைசியில என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட டைரக்டர் விக்னேஷ் இந்த படத்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்துல வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாரி கடைசி கிளைமேக்ஸ்ல அவர் டயலாக் சொல்ற மாரி ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே கே.எஸ். ரவிக்குமார் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்னு நம்ம படம் பார்க்கும்போதே தெரியும். அந்த அளவுக்கு கே.எஸ். ரவிக்குமார் அவரோட நடிப்ப அந்த படத்துல வேற லெவல்ல வெளிக்காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனுஷ பத்தி சொல்லவே தேவையில்ல. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே சோலோவா நின்னு இந்த படத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாரியே டைரக்டரும் தனுஷ நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்க நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமாட்டோகிராஃபர் இந்த கதை 90ஸ் காலத்துல நடக்கிற மாரி தான் இருக்கும். அதனால சினிமாட்டோகிராஃபர் காமிச்ச காட்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுல முக்கியமான காட்சின்னு பார்த்தோம்னா, அந்த பேங்க் ராபரி பண்ற காட்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாரி ஆடுகளம் நரேன் சின்ன கேமியோ மாரி பண்ணியிருப்பாரு. அந்த ராபரி சீன் உண்மையிலேயே படத்துல வேற லெவல்ல இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ்லயும் நம்ம எதிர்பார்க்கிற மாரி ட்விஸ்ட்ட வச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம சினிமாட்டோகிராஃபர் அந்த பொட்ட காட்டுக்குள்ள தனுஷும், சூரஜும் நிக்கிற மாரி ஒரு காட்சி இருக்கும். அத லாங் ஷாட்ல சூப்பரா காமிச்சிருப்பாரு சினிமாட்டோகிராஃபர். படத்தோட மியூசிக்ன்னு பார்த்தோம்னா, ஜி.வி. பிரகாஷ பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர வேற லெவல்ல போட்டிருக்காரு. படத்துல ரொமான்ஸ் சாங்கா இருக்கட்டும், எமோஷன் சாங்கா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஜி.வி. பிரகாஷ் நல்லாவே போட்டு குடுத்திருக்காரு. படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே தியேட்டர்ல பார்க்கும்போது ஆக்ஷன் காட்சிக்கெல்லாம் தரமா இருந்துச்சு. படத்துல டைரக்டர் விக்னேஷ் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே இந்த கடன பத்தி, பேங்க் என்னென்ன பாலிசி எல்லாம் மறைச்சு மக்கள ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறம் விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பொதுமக்களுக்கும் விவசாயிக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கடன்ல என்னென்ன வித்தியாசம் இருக்கு? அப்படின்னு சொல்ற அந்த சமூக கருத்து எல்லாத்தையுமே டைரக்டர் விக்னேஷ் சூப்பரா மக்களுக்கு ஏத்த மாரி பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அதே மாரி இப்ப நம்ம ஒரு ஃபார்ம் படிக்கிறோம் அப்படின்னா, அதுல எல்லாத்தையுமே ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் படிச்சுட்டு தான் கையெழுத்து போடணும்னு சொல்ற அந்த காட்சி உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி நம்ம யாரையும் நம்பி கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்குனா எவ்வளோ கஷ்டப்படுவோம். கடைசியில கடன் குடுத்தவங்க என்னென்ன பாடுபடுத்துவாங்க. அதெல்லாம் நம்ம டைரக்டர் விக்னேஷ் சூப்பரா காமிச்சிருக்காரு. முக்கியமா விவசாயிகள பத்தின சில கருத்தையும் கடைசி கிளைமாக்ஸ்ல வச்சு சூப்பரா முடிச்சிருக்காரு. படத்துல டைரக்டர் விக்னேஷ் எமோஷன் காட்சியா இருக்கட்டும், ஃபைட் காட்சியா இருக்கட்டும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீனா இருக்கட்டும், ராபரி சீனா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டைரக்டர் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அதுலயும் முக்கியமா கடைசியில இந்த விவசாயி மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க அந்த பணத்துக்காண்டி எவ்வளோ உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அந்த கருத்து எல்லாமே உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி இந்த கதை ஃபுல்லா 90ஸ்ல நடக்கிற மாரி தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா இந்த சாயல்குடி, கமுதி இங்கிட்டு நடக்கிற காட்சி எல்லாத்தையுமே டைரக்டர் நல்லாவே காமிச்சிருக்காரு. அது போக படத்துல கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட்டையும் வச்சு தான் படத்த முடிச்சாங்க. அதுவும் டைரக்டர் வச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ்ன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் விக்னேஷ் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு ஸ்லோ த்ரில்லரா நல்லா தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல நம்ம சில இடத்துலலாம் லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது போக மமிதா பைஜு பண்ற அந்த எமோஷன் காட்சிலாம் பார்த்தா, "என்னடா இந்த அம்மா ரொம்ப நடிக்குதேடா!" அப்படின்னு தான் இருக்கும். அந்த ஓவர் ஆக்டிங்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அது போக கடைசி கிளைமேக்ஸ டைரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். வழக்கம் போல விவசாய மக்கள்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க, அந்த காசுனால அவங்க எவ்வளோ துயரப்படுறாங்க, அது எல்லாத்தையும் காமிச்சிருந்தாலும்,
கடைசி கிளைமேக்ஸ பார்க்கும்போது, "என்னடா இது எப்பயும் வச்சு முடிக்கிற மாரியே இந்த படத்திலேயே முடிச்சிருக்கீங்களே!" அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் அத நல்லா தான் காட்டியிருக்காரு. இருந்தாலும் இந்த கதை வந்து கொஞ்சம் பழைய கதையா தான் இருக்கு. கிளைமேக்ஸ பொறுத்தவரைக்கும். மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 7.3 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.